நாம் பெரிய அளவில் வளர்ந்து வருகிறோம். நிறைய நாடுகளை விட நம்ம முன்னேறிட்டு வரோம். எல்லா மாநிலங்களை விட தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் முன்னேறி இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய பல்வேறு சான்றுகள். ஆனால் அதே சமயத்தில் இந்தியாவிலேயே அதிக அளவில் சர்க்கரை நோயாளிகள் தமிழகத்தில் தான் இருக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்தியாவிலேயே தலை சிறந்து விழக்கூடிய மாநிலம். ஆனால் நம்ம ஊரில் நிறைய சர்க்கரை நோயாளி, நம்ம ஊரில் நிறைய இரத்த கொதிப்பு நோயாளி, நம்ம ஊரில் நிறைய இரத்த கொழுப்பு அதிகமாக இருக்கவங்க இருக்காங்க. இதெல்லாம் புள்ளிவிவரம், ரொம்ப சமீபத்தில் நடந்த புள்ளிவிவரம் உறுதியாக சொன்ன விஷயம். அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம வீட்டு பிள்ளைங்க இந்த சர்க்கரைக்குள்ள, இரத்த கொதிப்புக்குள்ள, இரத்த கொழுப்புக்குள்ள போயிடக்கூடாது. ஏன் சர்க்கரையை இவ்வளோ தூரம் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா, கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை. ஒருத்தருக்கு 20 வருஷமா சர்க்கரை இருக்கு, ஆனால் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா அவருக்கு புற்றுநோய் வருவதற்கு, மாரடைப்பு வருவதற்கு, சிறுநீரக செயலிழப்பு வருவதற்கான காரணம் மிக மிக அதிகம். உணவே மருந்து என்று சொல்றோம். எப்படி அந்த மருத்துவ குணமுள்ள உணவை நாம் தினசரி வகைப்படுத்துவது? காலையில குடிக்கக்கூடிய பானம் முதல்ல எடுத்துப்போம். தேநீர் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. காலையில காஃபியோ டீயோ குடிக்கிறோம். தினம் நம்ம இதே காஃபியும் டீயும் தான் குடிக்கணுமா? ஒரு கேள்வி. தினம் காலையில் இருந்துச்சா எனக்கு ஒரு நல்ல கும்பகோணம் டிகிரி காஃபி வேணும், இல்லைன்னா டீ குடிக்கணும்னு தான் பல பேர் இருக்கும். அதுதான் அவசியமா? வேறு எந்த பானமும் இல்லையா? ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி என்ன குடிச்சிருப்பாங்க? 2000 வருஷமா ஏதோ ஒன்று காலையில் எழுந்திரிச்சு குடிச்சிருப்பாங்க இல்லையா? காலையில் இருந்து காலையில் குடிச்ச பானம் என்னன்னு சித்த மருத்துவத்தை எடுத்து பார்த்தா அவர்கள் சொல்றாங்க, காலையில் பல கூட்டம் கரிசலாங்கண்ணியும் முசுமுசுக்கையும் குடிச்சிருக்காங்க. கரிசாலை முசுமுசுக்கை தேநீர் தான். அது தேநீர் நம்ம பேர் போட்டுக்கிறோம். ஆனால் கரிசாலை முசுமுசுக்கை குடிநீர், அதுதான் காலை பானமாக இருந்துருக்கு. கரிசலாங்கண்ணி கீரைங்கிறது சாதாரணமாக நெல் வயலில் நெல்லுக்கூட சேர்த்து வளரக்கூடிய களை என்று இப்போது சொல்லப்படக்கூடிய ஒரு காயக்கல்ப மூலிகை தான் கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணியை ஆய்வு செய்கிற இப்போ கூட கோவிட் காலத்தில் வெள்ளை கரிசலாங்கண்ணி கோவிடுக்கு பயன்படுமா என்று ஆய்வு செய்யப்பட்டது. அவ்வளவு முக்கியமான கரிசலாங்கண்ணி. நம்ம ஏன் தேயிலையை பறித்து டீ போட்டு குடிக்கணும்? கரிசலாங்கண்ணியை டீ போட்டு குடிக்கலாம். தேகராஜன் என்று சொல்கிறார்கள் கரிசலாங்கண்ணி. நெல்லிக்காயை தேநீராக குடிக்கலாம். இல்லை சார், நான் தேநீர் தான் குடிப்பேன் அப்படின்னா, தேநீர் எப்படி போடணும் நமக்கு தெரியணும். தேநீர் போட்டவர் பிரதமராகவே ஆயிருக்கிற ஒரு குளத்தில் தேநீர் போட தெரியாதா அப்படின்னு உங்களுக்குலாம் தோணலாம். ஆனால் தேநீர் நம்ம குடிக்கிறோம்னா நல்ல கொதிக்கிற வெந்நீரில் ஒரு 4-5 இலை தேயிலையை போடுறோம், இல்லை ஒரு ஸ்பூன் தேயிலையை போட்டு ஒரு 3 நிமிடம் அப்படியே மூடி வச்சுக்கணும். நல்லா தரதரன்னு கொதிக்கிற வெந்நீரில் தேயிலையை போட்டு 3 நிமிடம் வைத்திருந்து அதுக்கப்புறம் எடுத்து வடிகட்டி குடிச்சு அதுதான் தேநீர். ஆனால் நம்ம எல்லாம் என்ன குடிக்கிறோம் தெரியுமா? தேயிலை பால் பாயாசம். அதுதான் அவ்வளோ பேர் குடிக்கிறோம். யாராவது தேநீர் குடிக்கிறோம்னு நினைச்சா தப்பு. நம்ம குடிக்கிறதுக்கு பேரு தேயிலை பால் பாயாசம். தேயிலையினுடைய மருத்துவ குணம், தேயிலை அவ்வளவு நல்லது. அதனுடைய மருத்துவ குணம் வேணும்னா நல்ல பிளாக் டீயா குடிக்கணும். காலையில் பிளாக் டீயா நம்ம தேயிலை கஷாயத்தை காலையில் குடிக்கணும். சில வேளை கரிசாலை குடிநீர் குடிக்கலாம், சில வேளை நெல்லிக்காய் கஷாயம் எடுத்துக்கொள்ளலாம், நல்ல சுக்குமல்லி கஷாயம் எடுத்துக்கொள்ளலாம். சக்கரை வியாதி இருக்கா, ஆவாரை கஷாயம் எடுத்துக்கொள்ளலாம். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ சித்த மருத்துவம் சொன்ன ரொம்ப முக்கியமானது, ரொம்ப எளிய மூலிகை. அப்ப காலை பானம் அப்படிங்கிறது 7 நாள்ல 2 நாள் காஃபி குடிச்சுக்கோங்க, ஒரு நாள் தேயிலை குடிச்சுக்கோங்க, ஒரு நாள் கரிசாலை கஷாயம் இருக்கட்டும், ஒரு நாளைக்கு நெல்லிக்காய் இருக்கட்டும், ஒரு நாள் சுக்குமல்லி காஃபி இருக்கட்டும், ஒரு நாள் ஆவாரை கஷாயம், அப்படிதான் எடுக்கணும். சரி, காலை பானம் இருக்கட்டும். காலை உணவு எப்படி எடுக்கலாம்? காலை உணவு அப்படின்னாலே பல பேர் இட்லி, வடை, தோசை, பொங்கல், பூரி, மசால் தோசை நினைக்கிறோம். தயவு செய்து அதுலேருந்து வெளியே வந்துடுவோம். இனிமேல் அப்படியான உணவு காலை உணவாக இருக்க வேண்டாம். நம் வீட்டினுடைய காலை உணவுனா நல்ல ஒரு கப் சுண்டல், நல்ல முந்தின நாள் ராத்திரி படுக்க போகும்போதே ஒரு சிவப்பு கொண்டக்கடலையோ வெள்ளை கொண்டக்கடலையோ ஊற வச்சுட்டு காலையில் அதை ஆவியில் வேக வச்சு எடுத்து கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு சாப்பிடலாம். ஒரு கப்பு சுண்டல், நல்ல காய்கறி துண்டு, இல்லை நல்ல பழச்சாறு, இல்லை நல்ல சூப்பு, நல்ல புரதம் வேணும்னா 2 முட்டை நல்ல ஆம்லெட்டாவோ வேக வச்சு 2 முட்டை. இல்லை சார் நான் முட்டை சாப்பிட மாட்டேன், பன்னீர் எடுத்துக்கொள்ளலாம். தோஃபுன்னு சொல்லக்கூடிய சோயா புரதம் எடுத்துக்கொள்ளலாம்.
ஸோ அப்படித்தான் காலை உணவு இருக்கணும். ஒரு சுண்டல், ஒரு சூப்பு, ஒரு பழத்துண்டு, ஒரு முட்டை, அப்படிதான் காலை உணவு இருக்கணும். இப்படி ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கும்போது ஒருத்தர் இருந்துச்சார், சார் 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 இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா பல பேருக்கு வந்து அது இட்லிக்கு முன்னாடி இல்லைன்னா தோசைக்கு பின்னாடினே பழக்கம். அப்படி கிடையாது, இதுதான் காலை உணவு. இட்லி, தோசை, பூரி, பொங்கல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைங்க இருக்காங்களா, அவங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை சம்பாவில் மாவு அரைச்சி உளுந்து மாப்பிள்ளை சம்பா போட்டு தோசை மாவு, இல்லை கருப்பு கவுனி அரிசியில் ஒரு கொஞ்சம் போல் கஞ்சி, இல்லைன்னா நல்லா வந்து குழந்தைய வந்து திணை அரிசியில் பொங்கல், கேழ்வரகு தோசை, இதெல்லாம் குழந்தைகளுக்கு நல்லா தினம் கொடுங்க. ஒரு பையன் அன்னைக்கு நான் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கேன், திருநெல்வேலியில் நண்பர் வீட்டுக்கு போயிருக்கேன். அங்கே வந்து ஒரு அம்மாவும் பையனும் வராங்க. அந்த அம்மாவுக்கு என்னை பார்த்த உடனே அடையாளம் தெரிஞ்சிச்சு. அவங்க தான் பார்த்து, நீங்கள் தானே சார் இந்த கம்பு, வரகு, சோளம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு என்னை அடையாளம் தெரிஞ்சிருச்சு. அந்த பையன் உலகத்தில் நான் கிடையாது, அவன் ஏதோ செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கிறான். அவன் பையன் என்னை அந்த அம்மா தட்டி இவர் தாண்டா அப்படின்னு கையை காமிச்சு என்னைய கேட்டுறாங்க. அப்புறம் அவனுடைய ஒருத்தர் அப்படி பார்த்தான். அவன் இப்படி பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு தோணுச்சு. உடனே அவன் என்கிட்ட கேட்குறான், அங்கிள் நீங்கள் தானே இந்த தோசை இட்லி எல்லாம் அழுக்காக்குனது, அழுக்கு தோசை அழுக்கு இட்லிலாம் எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தானே காரணம் அப்படின்னு சொல்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் தோசை கருப்பு நிறத்தில் வந்தால் அழுக்கு தோசைன்னு நினச்சிருக்கான். கருப்பு தான் சிறப்பு, வெள்ளை குப்பை என்று அவனுக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை. இந்த உலகத்தில் திரும்ப 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 வெள்ளையா இருந்தால் நல்லது, வெள்ளையா இருந்தால் போய் சொல்ல மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கருமை தான் நம்ம உணவுல எந்தெந்த பொருள் எல்லாம் கருப்பும், கருஞ்சிவப்பும், சிவப்பும், நல்ல கரு நீளமும் இருக்கிறதோ அது எல்லாமே உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஒரு உளுந்துல, உருட்டு பருப்புல மேல இருக்கிற வெள்ளை கருப்பு நிறம் அவ்வளவு ஆந்தோசைனன் சொல்லுது. நம்ம அதை தூக்கி தூர போட்டுட்டு ஆட்டுக்கும் மாட்டுக்கும் போட்டுட்டு அந்த வெள்ளை உருட்டு பருப்பு எடுத்துட்டு இருக்கோம். ஏன் கருப்பு கவுனியை கொண்டாடுறோம்? நான் வந்த உடனே கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு நண்பர் சொல்றாரு, சார் நாங்கள் நிறைய கருப்பு கவுனி பயன்படுத்துகிறோம். எதுக்காக கருப்பு கவுனியை கொண்டாடுறோம்? அந்த கருப்பு கவுனி அரிசி இதில் சீனாவிலும் பர்மாவிலும் ஃபார்பிடன் ரைஸ். ஃபார்பிடன் ரைஸ்னா தண்டிக்கப்படக்கூடிய அரிசி. அது ஏன்டா தண்டிக்கப்படக்கூடிய அரிசின்னு வச்சிருக்காங்கன்னா, படித்து பார்த்தால் என்ன போட்டிருக்காங்கன்னா, பிரபுக்களும் அரசர்களும் மட்டும்தான் சாப்பிடணுமா, சாமானியன் சாப்பிடக்கூடாதுன்னு தடை பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது பயனுள்ளது. இன்றைய ஆய்வுகள் சொல்லுது அதில் அவ்வளோ ஆந்தோசைனின் இருக்கு, அவ்வளோ புற்றுநோய்களை தடுக்கக்கூடிய தன்மை அந்த கருப்பு கவுனிக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ நம்முடைய உணவுகளில் இந்த மாப்பிள்ளை சம்பாங்கிற சிவப்பு அரிசியும் கருப்பு கவுனியும் ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்தி கொண்டே இருக்கணும். அதே மாதிரி மதிய உணவு நிறைய காய்கறி, நிறைய கீரை, புலால் உணவுகள்னா அந்த புலால் துண்டுகள் நிறைய வச்சுட்டு அரிசியை குறைவாக வச்சுக்கணும். நம்ம வந்து சோறை இவ்வளோ தூரம் குமிச்சு மலை மாதிரி குமிச்சுட்டு காயை கொஞ்சம் கொஞ்சம் இப்படி வைக்கிறாங்க. பல பேர் வெஜிடேரியன் சொல்லுவான், சார் நான் வெஜிடேரியன் சார். ஆனால் வெஜிடேரியன்னா எப்படி சாப்பிட்றாங்கன்னா அவனை வெஜிடேரியன் சொல்லக்கூடாது, சோற்றேரியன். சோறு தான் நிறைய இருக்கும், காய் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருப்பாங்க. காய் கொஞ்சமாக சாப்பிட்டா அது வெஜிடேரியன் கிடையாது. வெஜிடேரியன்னா தட்டு முழுக்க காய் இருக்கணும், கொஞ்சோல சோறு இருக்கணும். புலால் சாப்பிட்டாலும் புலால் நிறைய இருக்கணும். நிறைய கையை காலம் நோண்டி ஏதோ ஒரு சின்ன துண்டு ஒரு எலும்பு இருந்தால் அதுக்கு பேர் வந்து புலால் கிடையாது. புலால் என்றால் புலால் துண்டுகள் நிறையாவும் கொஞ்சம் போல அரிசி இருக்கணும். அந்த அரிசி கவுனி அரிசியாவோ, மாப்பிள்ளை சம்பாவோ, இல்லை வரகரிசியாவோ, காட்டு யானமாவோ, ஒன்று சிறுதானிய அரிசியாவோ இல்லை பரம்பரை அரிசியாவோ இருப்பது தான் நம்ம உடலுக்கானது. எதுக்காக இப்படிலாம் சொல்கிறோம் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய அந்த சிறுதானிய அரிசிகளோ, மரபு அரிசிகளோ, இவ்வளவு காய்கறிகள் எடுப்பதோ, இவ்வளவு கீரை எடுப்பதோ எல்லாமே நம்முடைய சர்க்கரையை இரத்தத்தில் வேகமாக சேர்க்காது. ஆங்கிலத்தில் லோ கிளைசிமிக் சொல்றாங்க. லோ கிளைசிமிக் கீட்டோ டயட் தான் நம்ம எல்லாருக்கும் தேவை. கீட்டோ டயட்னா புரதம் நிறைய இருக்கணும். நம்ம ரொம்ப குறைய சாப்பிட்றோம். நம்ம சாப்பிடக்கூடிய புரதத்தின் அளவு குறைவு. நம்ம நிறைய காலகாலமாக கிட்டத்தட்ட ஒரு 10 தலைமுறையா வெறுமன கார்போஹைட்ரேட்டாக நிறைய எடுத்துட்டோம். இனிமேல் புரதத்தை நிறைய வைத்துக்கொண்டு கார்போஹைட்ரேட்டை குறைக்கணும். அப்படி சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட்டும் மெதுவாக ரத்தத்தில் சேர்க்கக்கூடியதான். ரத்தத்தில் வந்து படபடன்னு சேர்ந்ததுன்னா அது ஹை கிளைசிமிக். ரத்தத்தில் மெதுவாக சேர்க்கக்கூடியதுனா கீரை சாதம் மெதுவாக சேரும், சிறுதானிய சாதம் மெதுவாக சேரும். இது மாதிரி நிறமிச்சத்துள்ள கருப்பு நிறமி, சிவப்பு நிறமிச்சத்துள்ள மாப்பிள்ளை சம்பா, கவுனி அரிசிலாம்
இரத்தத்தில் சர்க்கரையை மெதுவாக சேர்க்கும். அப்படியான உணவுகளை நம் அன்றாட உணவுகளாக வைத்துக் கொள்ளணும். எல்லாவற்றிற்கும் மேலாக இரவு உணவு தான் இன்னைக்கு பல பேர் நோய்வாய்ப்படுவதற்கான அடிப்படை காரணம் நம் இரவு உணவில் அக்கறை இல்லாமல் இருப்பதுதான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்படி என்ன இரவு உணவு எடுக்கலாம் அப்படின்னா, முதல் விஷயம் இரவு உணவுக்கான நேரம். இரவு உணவுக்கான நேரம் அதிகபட்சம் 6:30 மணி 7 மணி இருக்கலாம். 6:30 மணிக்கு 7 மணிக்கு மேல தயவு செய்து இரவு உணவு சாப்பிடாதீங்க. எத்தனையோ ஆய்வறிஞர்கள் தொடர்ந்து எழுதிட்டே வராங்க, மாறணும். இவ்வளவு நாள் மாறலையா சார்? எங்க தாத்தா 9 மணிக்கு தானே சாப்பிட்டாரு, எனக்கு கடை மூடதுக்கு 10 மணி ஆகும், அதுக்கப்புறம் தான் நான் வருவேன், இல்லை எனக்கு வேலை இருக்கு, நம்ம சொல்லிட்டே இருந்தா மாற முடியாது, மாறித்தான் ஆகணும். இரவு உணவு எளிதில் ஜீரணிக்கக்கூடிய ஆவியில் வெந்த எளிய உணவாக இருக்கணும். சர்க்கரை வியாதி இருக்கா, அவங்க நல்ல கோதுமை ரவை கிச்சடி எடுத்துக்கொள்ளலாம். கோதுமை ரவையில் நிறைய காய்கறி போட்டு கிச்சடி எடுத்துக்கொள்ளலாம். அதில் தொட்டுக்கொள்வதற்கு கருவேப்பிலை சட்னியோ இல்லைன்னா பருப்பு சாம்பாரோ ஊற்றினா கூட தப்பு இல்லை. இல்லை கொஞ்சம் மோர் விட்டு சாப்பிடுவேன் நினச்சா கூட எடுத்துக்கொள்ளலாம். இரவு உணவில் நம்பர் 1 கோதுமை ரவை கிச்சடி. சிறுதானியங்களில் அடை மாதிரி செய்து சாப்பிடலாம். சிறுதானிய மாவில் தோசையாக எடுத்து சாப்பிடலாம். இல்லை எனக்கு கோதுமை சப்பாத்தி நான் எண்ணெய் போடாமல் புல்கா மாதிரி செஞ்சு அதற்கு பாசிப்பயிரோ இல்லைன்னா சாம்பாரோ வச்சுக்கலாம். நான் புல்கா மாதிரி செஞ்சு உருளைக்கிழங்கு கேரட்டு குடமிளகாலாம் போட்டு குருமா செஞ்சால் அதில் பிரயோஜனமே கிடையாது. தயவு செய்து அப்படி சாப்பிடாதீங்க. இரவு உணவு எளிய உணவாக கோதுமை ரவை கிச்சடி இல்லைன்னா சிறுதானிய அடை அதுபோல் எடுத்துக்கலாம். குழந்தைகளாக இருக்காங்களா, இல்லை வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளா, நல்ல இட்லி தோசை மதியம் உள்ள சோறு அது எடுத்துக்கொள்ளலாம். அப்படியான உணவாக நாம் இரவு உணவை எடுத்துக்கொள்ளணும். இரவு 7 மணிக்கு மேலே பணி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு, கடை 10 மணி வரைக்கும் இருக்கு அப்படின்னா படுக்க போகும்போது பசித்தால் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டுக்கலாம், ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம். நான் பல நேரத்தில் நான் இப்போ திரும்பும்போது பார்த்தேன், முறையாக இங்கே போக திரும்பும்போது ஒரு பழக்கடையில் ஃபுல்லாக வாழைப்பழம் நிரம்பி இருந்தது. இது கண்கொள்ளா காட்சி. ஏன்னா நிறைய பழக்கடையில் வாழைப்பழத்தை காணும். வாழைப்பழம் காணாமல் போயிடுச்சேன்னு எனக்கெல்லாம் உண்மையில் நான் சிறு பிள்ளையிலேருந்து நிறைய பயணிக்கிறவன். ரயிலில் போகும்போதெல்லாம் ரயிலில் அவசரமாக ஏறும்போது ரயில் நிலையத்தில் வாழைப்பழம் இருக்கும். கடைசியாக 2 வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு அவசரமாக ஓடின காலம் பல வருஷமாக இருக்கு. இந்த ஒரு வருஷமாக நானும் தொடர்ந்து எல்லா ரயில் நிலையங்களையும் நான் கண்காணிக்கிறேன். எந்த ரயில் நிலையத்திலையும் வாழைப்பழத்தை காணும். என்னடா ஆச்சு வாழைப்பழம்? ஒருவேளை எனக்கு ஒரு சந்தேகம், இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு தொலியை தண்டவாளத்தில் போட்டால் வந்தே பாரத் வலிக்கு விழுந்துருமோ அப்படின்னு ரயில் நிலையத்தில் தடை பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ரொம்ப கோவப்பட்டு ஒரு நாள் ஒரு கடைக்காரனை போய் கேட்டேன், ஏன் சார் வாழைப்பழம் மட்டும் எங்கேயுமே இல்லை அப்படின்னா, சார் இந்த பிஸ்கட் கம்பெனிக்காரங்கெல்லாம் வாழைப்பழம் விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கடைக்காரர் சொன்னது. 5 ரூபா பிஸ்கட் விற்கணும்னா வாழைப்பழம் விற்கக்கூடாது அப்படின்னு பெரிய பெரிய சென்னை ரயில் நிலையம், மதுரை ரயில் நிலையம், எல்லா ரயில் நிலையம் நான் பார்க்குறேன். கோயிலில் 10 ஸ்டாண்டை தவிர வேற எங்கேயும் வாழைப்பழத்தை பயன்படுது. உண்மையிலேயே வாழைப்பழம் மிக மிக அற்புதமான பழம். உங்க வீட்டு குழந்தைகளுக்கு பயன்படுத்த வேண்டும், ஒரு பழக்கப்படுத்த வேண்டிய நட்பண்புகள் ஒன்று, தினசரி காலையில் வாழைப்பழத்தை சாப்பிட வைங்க. அது என்ன பழமா இருக்கட்டும், அந்தந்த ஊர்ல என்ன பழம் கிடையாது, ஒரு செவ்வாழையா, நேந்திரன் வாழையா, தேன் வாழையா, கதலி பழமா, எல்லா வாழைப்பழத்துக்கும் தனித்துவமான குணம் உண்டு. இன்னொரு விஷயம் தெரியுமா, பழங்கள்லேயே மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சத்து வாழைப்பழத்துக்கும் மாதுளம்பழத்துக்கும் மட்டும்தான் இருக்கு. மாதுளையிலிருந்து சாறை பிரிச்சு எடுத்து மனநோயாளிகளுக்கான ஹாப்பினஸ் ஹார்மோன் உருவாக்கக்கூடிய மருந்தை மேற்கத்திய உலகம் தயாரிச்சிருச்சு. ஹாப்பினஸ் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி மாதுளம்பழ சாறை விற்கிறான். வாழைப்பழத்தில் இவ்வளவு தூரம் செரட்டோனினை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய சத்து அதில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. குழந்தைகளினுடைய ஊட்டத்துக்கு தேவையான கால்சியம், செலினியம், பல சத்துக்கள், பொட்டாசியம், அவ்வளவு சத்து வாழைப்பழத்தில் இருக்கிறது. 6 சுவையும் உள்ள உணவு இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சு. போன வெள்ளியிலிருந்து இந்த வெள்ளி வரைக்கும் இங்க இருக்கிறவங்கள தினசரி ஏதாவது ஒரு கசப்பு உணவு சாப்பிட்டவங்க எத்தனை பேர்? கை தூக்கம் பார்ப்போம். தினசரி. என்னுடைய கேள்வி ரொம்ப முக்கியமானது. தினம் ஒரு கசப்பு சாப்பிட்டுருக்கேன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. தினசரி ஒரு இனிப்பு சாப்பிட்டவங்க கை தூக்குங்க. காபி டீ எல்லாத்துலேயும் தான் இனிப்பு இருக்கு. இனிப்பு பண்டம் மட்டும் இல்லை, அரிசியே இனிப்பு தான். ஆனால் எல்லாரும் 2 கை தூக்குறோம். ஆனால் கசப்பு தூக்குறவங்க மொத்தமே 4.25 பேர்.
ஆனால் நண்பர்களே, நாம் ஏதாவது ஒரு கசப்பு துவர்ப்பு தினசரி சாப்பிட்டே ஆகணும். நீங்க 6 சுவை எடுத்தீங்கன்னு வைங்களேன், நம்ம பெரும்பாலும் இனிப்பு, உப்பு, புளிப்பு, காரம், இந்த 4 சுவைக்குள்ளேயே மாட்டிருக்கும். இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம். மீதி இருக்கிற கசப்பும் துவர்ப்பும் தான் சித்த மருத்துவ அடிப்படையில் அதிக மருத்துவ குணம் கொண்டது. இந்த 2 தான், கசப்பும் துவர்ப்பு தான். ஏன் நிலவேம்பு கொண்டாடுறோம்? எல்லா இடத்துலையும் நிலவேம்பு கஷாயம் மருத்துவமனை பூரா வச்சிருக்கோமே, எதுக்காக? அதனுடைய கசப்புக்காக. வேப்பிலை எதுக்கு அமெரிக்காக்காரன் புரிந்து பார்த்தான்? அதனுடைய கசப்பில் இருக்கக்கூடிய பைரித்ராய்டு, நிலவேம்பில் இருக்க கசப்பு தரக்கூடிய பானிகுலேட் ஏ, பி, ஆண்ட்ரோகிராஃபின் அப்படின்னு 3 விஷயம் தான் இன்னைக்கு பல பேரை சிக்கன் குடியாவிலிருந்தும் காய்ச்சலிலிருந்தும் காப்பாற்றுவது அந்த கசப்பு தான். அந்த கசப்பு பாவக்கால இருக்கு, கருவேப்பிலையில் இருக்கு, வெந்தயத்தில் இருக்கு. ஸோ தயவு செய்து இன்றையிலிருந்து உங்கள் வீட்டின் உணவில் ஏதாவது ஒரு கசப்பு தினசரி இருக்கட்டும். உடனே ஒருத்தர் வந்து சொல்றாரு, சார் எங்கள் வீட்டில் பாவக்காய் பொரியல் வைப்பாங்க, ஆனால் அந்த பாவக்காயில் வெல்லம் போட்டு எண்ணெய் ஊற்றி தாளித்து அமிர்தமாக ஆக்கிடுவா சார் அப்படிம்பாங்க. பாவக்காய் கசக்கணும், அதில் போய் சர்க்கரையை போட்டு இனிப்பாக்கணும்னா அது முட்டாள்தனத்தினுடைய உச்சம். பாவக்காய் பொரியல், பாவக்காய் கசப்பாகவே இருக்கணும். கருவேப்பிலை சட்னி, தேங்காய் சட்னியே தானே வேணாம். ஒரு நாள் கருவேப்பிலை சட்னி சாப்பிடுவோம், ஒரு நாள் புதினா சட்னி சாப்பிடுவோம். தினசரி காலையும் மதியம் வெந்தய பொடி போட்டுக்கோங்க. வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சு காலையில் ஒரு 1/2 ஸ்பூன், சாயந்தரம் ஒரு மதியம் ஒரு 1/2 ஸ்பூன். வெந்தயம் மட்டும்தான் சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர், கரையக்கூடிய நார், கரையாத நார் 2 சத்து உள்ளது வெந்தயம் மட்டும்தான். சர்க்கரைக்கு நல்லது, இரத்த கொழுப்புக்கு நல்லது, மாரடைப்பை தடுக்கும், பல குணங்கள். பெண்களுக்கு வந்து மாதவிடாயை சீராக்கும், பாலூட்டும் மகளிருக்கு பால் சுரப்பை அதிகரிக்கும். இப்படி பல சத்து வெந்தயத்தில் இருக்கு. அப்ப நம்ம வெந்தயத்தை தினம் காலையும் மதியம் உணவில் சேர்த்துக் கொள்ளணும். நண்பர்களே, நம்முடைய உணவு வேகமாக ரத்தத்தில் சர்க்கரையை சேர்க்கக்கூடாது. நம்முடைய உணவு அதிக உப்பு இருக்கக்கூடாது. ரொம்ப காலமா உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லி எல்லாத்துலேயும் உப்பை போடுறோம். உலகத்திலேயே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உலகத்திலேயே தினசரி அதிக உப்பு சேர்க்கிற ஒரே கூட்டம் நம்ம கூட்டம் தான். ஒரு நாளைக்கு 4 கிராம் தான் தேவைங்கிறான் உலக சுகாதார நிறுவனம், 4 கிராம் உப்புன்னு. ஆனால் நம்ம 8 கிராம் உப்பு சாப்பிட்றோம் பெர் டே. நம்ம சாப்பிட்ற உப்பு நல்லா யோசிச்சு பாருங்க. 4 பேர் இருக்க உங்க வீட்டில் 1 கிலோ உப்பு பாக்கெட் வாங்கினா ஒரே மாசத்துல காலி ஆயிடும். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு 250 கிராம் ஒரு ஆள் சாப்பிட்றாங்க, ஒரு மாசத்துக்கு ஆவரேஜா 8 கிராம். மிக மிக ஆபத்தானது. ஸோ உப்பை நல்லா குறைச்சிக்குவோம். சர்க்கரை, நேரடி வெள்ளை சர்க்கரை வேண்டாம். வேகமாக சர்க்கரை சேரக்கூடிய உணவுகள், வெள்ளை பட்டத்தீட்டின அரிசி, உருளைக்கிழங்கு, நல்ல பரோட்டா, மைதா மாவு, இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் முழுசா நம்ம ஒதுக்கிடுவோம்.